பிரைஸ் தி லார்ட். எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறேன். கர்த்தரை உயர்த்தி பாடல்களை ஸ்தோத்திரத்தோடு நாம் பாடல்களை பாடுவோம். மகிமை செலுத்திடுவேன், அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவேன், அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். யெகோவா ஈரே நீ, யெகோவா நிசி நீ, யெகோவா ஷம்மா நீ, யெகோவா ஷாலோம் நீரே. யெகோவா ஈரே நீ, யெகோவா நிசி நீ, யெகோவா ஷம்மா நீ, யெகோவா ஷாலோம் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். தடைகளை உடைத்து முன்னே செல்வாய், தடைகளை உடைத்து முன்னே செல்வாய். யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வீர், யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவேன், அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். நிச்சய முடிவை கண்டிடுவேன், நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாதே. நிச்சய முடிவை கண்டிடுவேன், நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாதே. அழுகையின் மாலை களிப்பாய் மாறும், அழுகையின் மாலை களிப்பாய் மாறும். யெகோவா ஷம்மா கூட இருப்பீர், யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவேன், அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். யுத்தங்களை எனக்காய் செய்திடுவார், வெற்றி மேல் வெற்றியை கண்டிடுவேன். யுத்தங்களை எனக்காய் செய்திடுவார், வெற்றி மேல் வெற்றியை கண்டிடுவேன். சத்ருவை ஜெயித்து காலின் கீழ் மீதிப்பேன், சத்ருவை மீதித்து காலின் கீழ் மீதிப்பேன். யெகோவா நிசியே வெற்றி கொடியே, யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவேன், அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். அவர் செய்த
நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். யெகோவா ஈரே நீ, யெகோவா நிஸ்ஸி நீ, யெகோவா ஷம்மா நீ, யெகோவா ஷாலோம் நீரே. யெகோவா ஈரே நீ, யெகோவா நிஸ்ஸி நீ, யெகோவா ஷம்மா நீ, யெகோவா ஷாலோம் நீரே. யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே, அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். யெகோவா ஈரே நீ, யெகோவா நிஸ்ஸி நீ, யெகோவா ஷம்மா நீ, யெகோவா ஷாலோம் நீரே. யெகோவா ஈரே நீ, யெகோவா நிஸ்ஸி நீ, யெகோவா ஷம்மா நீ, யெகோவா ஷாலோம் நீரே. Praise the Lord. Amen. முன்னால் உட்கார முடியும் அப்படின்றவங்க கொஞ்சம் முன்னால் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பின்னால் அவங்க வரும்போது வசதியாக உட்கார இருக்கும். It is not a compulsion. Those who would like to sit in the front can come and sit in the front. தொடர்ந்து பாடலை பாடுவோம். Praise God. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனீரே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனீரே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். சத்துருவாயிருந்தேன் என்னை ஒப்புரவாக்கினீரே, பாவங்களை மன்னித்து ஆழத்தில் இருந்தீரே. சத்துருவாயிருந்தேன் என்னை ஒப்புரவாக்கினீரே, பாவங்களை மன்னித்து ஆழத்தில் இருந்தீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். ஒன்றுமில்லாதிருந்தேன் நிறைத்திடும் ஐஸ்வர்யத்தா என் தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர். ஒன்றுமில்ல
இல்லாதிருந்தேன். நிறைத்திடும் ஐஸ்வர்யத்தால் தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனீரே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். The main object of us gathering today is to thank God for all the blessings. இன்றைக்கு நாம் இந்த இரவிலே கூடியிருக்கிறதனுடைய பிரதான நோக்கமே இந்த 2024 ஆண்டிலே கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள். அந்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர்களை நாம் ஒன்றொன்றாக எண்ண வேண்டும். We have to count. We cannot count God's blessings. அது எண்ணவே முடியாது, அவ்வளோ ஆசீர்வாதங்கள். இந்த நேரத்திலே இந்த பாடலெல்லாம் பாடும் பொழுது பாடல்களை பாடுகிறதுடைய நோக்கமே நம்ம உள்ளத்தில் நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. நல்ல சுகத்தை கொடுத்தார், நல்ல ஜீவனை கொடுத்தார், குடும்பத்தை கொடுத்தார். எல்லா விதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஆமென். அவர் செய்த நன்மைகளை எண்ணி 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 அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். நான்.
ஸ்தோத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய், சொத்தரிப்பேன் நான், எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய். சொத்தரிப்பேன் நான், ஆழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே முழு மனதாய், சொத்தரிப்பேன் நான், என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய், சொத்தரிப்பேன் நான், எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய், சொத்தரிப்பேன் நான், நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய், சொத்தரிப்பேன் நான், ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய், சொத்தரிப்பேன் நான், எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய்
ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். Praise the Lord. Praise the Lord. இந்த வருஷத்துக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். லேவியராமத்தின் புத்தகம் 26 அதிகாரம், லெவிட்டிகஸ் சாப்டர் 26. லேவியராகமம் 26 அதிகாரம் 12 வசனம். லெவிட்டிகஸ் சாப்டர் 26 and verse 12. எல்லாம் எடுத்துட்டீங்களா? நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆமென். I will walk among you and will be your God, and you shall be my people. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த ஆராதனை முடிந்த உடனே உங்களுக்கு ப்ராமிஸ் கார்டு அண்ட் பைபிள் மார்க்கை நீங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம். ஆமென். எல்லாருக்கும் 2025 ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆமென். We wish every one of you a blessed and a prosperous new year 2025. ஆமென். 26 அதிகாரம் 12 வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். I will walk among you and will be your God, and you shall be my people. ஆமென். ஆண்டவர் நம் மத்தியிலே உலாவும்படியாக விரும்புகிறார். 2025 ஆண்டு கர்த்தர் உங்க இல்லத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் அவர் உலாவும்படியாக விரும்புகிறார். He just wants to walk among you. அவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், உங்கள் நடுவிலே நான் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன். I will be your God. உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். You shall be my people. இதே வாக்குத்தத்தத்தை புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். 2 கொரிந்தியர், 2 Corinthians chapter 6, 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 16 முதல் 18 வசனம். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள். தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 12 வசனம் நம்முடைய வாக்குத்தத்தம், ஆண்டவர் நம்மோடு கூட நெருக்கமான உறவு கொள்ள விரும்புகிறார். He loves to have fellowship and relationship with us in this year. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது.
He loves to come and dwell and walk among us. நம் மத்தியிலே வந்து அவர் உலாவி, நம் மத்தியிலே அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஆண்டவர் வந்து நம் மத்தியிலே உலாவும் போதுதான் அவர் நம்முடைய தேவனாக மாறுகிறார், நாம் அவருடைய ஜனமாக மாறுகிறோம். பவுல் சொல்லுவது போல 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல, ஜனம் என்ற வார்த்தையை அவர் எப்படி சொல்லுகிறார்? அவருக்கு நாம் குமாரர்களும் குமாரத்திகளும் மாறுகிறோம். we become sons and daughters. குமாரர் குமாரத்திகள் என்றால் இந்த தேவன் யார் என்றால் உங்களுக்கு பிதாவாக மாறுவார். he will be your heavenly father. பரலோக பிதாவாக உங்கள் மத்தியிலே வந்து இந்த இயேசு உலாவும்படியாக விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஆண்டவர் நம் மத்தியிலே வந்து உலாவ வேண்டும் என்றால், if you want God to come and walk, அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. 3ஆம் வசனம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால். God's blessings are always conditional. அவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார், அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம் மத்தியிலே உலாவி இந்த வருஷத்தை சமாதானத்தினாலும் செழுமையினாலும் ஜபத்தினாலும் ஆசீர்வதிப்பார். This year will be a peaceful, a prosperous and prayerful year. சமாதானமும் செழுமையும் ஜபம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டை உங்களுக்கு மாற்றி தருவார். காரணம், அவர் உங்கள் மத்தியிலே வந்து உலாவுவார். எத்தனை பேருக்கு அது விருப்பம்? Yes, to come and walk in my house. என் வீட்டிலும் என்னுடைய வேலையிலும் ஆலயத்திலும் இவர் யார் என்றால் உலாவுகிற தேவன். He likes to walk casually and make us his people. இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உலாவுகிற தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிப்பார்? கர்த்தர் நம் மத்தியிலே உலாவும் பொழுது அவர் தருகிற ஆசீர்வாதங்களை உங்கள் மத்தியிலே சுருக்கமாக வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். 4ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் 5 ஆசீர்வாதங்களை இந்த உலாவுகிற தேவன் நமக்கு தர விரும்புகிறார். This God who likes to walk, who promises to walk in our midst, wants to bless us with his 5 blessings. இந்த 5 ஆசீர்வாதங்களும் ஆங்கிலத்திலே மிக அழகாக இருக்கிறது, தமிழிலும் அழகாக இருக்கிறது. தமிழை விட ஆங்கிலம். There are 5 I wills from verse 4 to verse 11. 4ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் 5 முறை கர்த்தர் சொல்லுகிறார் ஐ வில். தமிழிலே நான் செய்வேன். கர்த்தர் நம் மத்தியிலே உலாவி இந்த 5 காரியத்தை நம்முடைய குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் செய்ய விரும்புகிறார். Let me pinpoint those 5 things. Verse 4, 4ஆம் வசனம். Let me pinpoint that in English then in Tamil. Verse 4, I will give you rain in due season. Number 1. Verse 6, I will give you peace in the land. Verse 6, I will rid evil beasts out of the land. Number 4, verse 9, I will have respect unto you. Number 5, verse 11, I will set my tabernacle among you. Amen. தமிழிலே சொல்லுகிறேன். 4ஆம் வசனம், நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். 6ஆம் வசனம் 2வது, தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். 3ஆவதாக,
6ஆம் வசனம், துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். 4ஆவதாக 9ஆம் வசனம், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து. 5ஆவதாக verse 11 11வது வசனம், உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். ஆமென். இந்த 5 நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லணும். I will give you rain, I will give you peace, I will rid evil beasts out of the land, I will have respect unto you, I will set my tabernacle among you. ஏற்ற காலத்தில் மழையை தருவேன், சமாதானத்தை உங்கள் தேசத்திலே தருவேன், துஷ்ட மிருகங்களை நான் துரத்தி விடுவேன், உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருப்பேன், என் வாசஸ்தலத்தை உங்கள் மத்தியிலே ஸ்தாபிப்பேன். 5 I wills from verse 4 to verse 11. இதை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆமென். கொஞ்சம் தூக்கம் வருதுல்ல? சரி, நீங்கள் கண்ணை விழிச்சிருந்து முகத்தில் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் காட்டினாதான் என்னால் பேச முடியும், இல்லைனா எனக்கும் தூக்கம் வந்துடும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த 5 ஐ வில்ஸ் செய்வேன் என்பதை 5 ஆசீர்வாதங்களாக தாட்ஸ், அந்த சிந்தனையை உங்களுக்கு தருகிறேன். The first one is blessing of rain, மழை என்னும் ஆசீர்வாதம். 2ஆவதாக blessing of rest, இளைப்பாறுதல் என்னும் ஆசீர்வாதம். 3ஆவதாக blessing of refuge, அடைக்கலம் என்னும் ஆசீர்வாதம். 4ஆவதாக blessing of respect, மதிப்பு, நன்மதிப்பு என்னும் ஆசீர்வாதம். கடைசியாக blessing of revival, எழுப்புதல் என்னும் ஆசீர்வாதம். நான் கொடுக்கிற செய்தியெல்லாம் புக்கில் இருந்தெல்லாம் பார்த்துலாம் பேசுறது இல்லை. நான் தியானித்து பல மணி நேரம் அதை பெற்றுதான் உங்களுக்கு தருகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷத்திலே கர்த்தர் நம்மத்திலே உலாவி இந்த 5 ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். ஒவ்வொன்றையும் ஒரு சில நிமிஷங்கள் உங்கள் நிலைமையை கருதி நான் பேசி முடிக்க விரும்புகிறேன். ஆமென். 4ஆம் வசனம் verse 4, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். I will give you rain in due season. முதல்ல எப்படி சொல்றாரு? மழையை வேணான்னு சொல்றோம். எல்லா இடத்துலையும் ரொம்ப மழை இந்த வருஷம். இது ஒரு வித்தியாசமான மழை, வானத்திலிருந்து வருகிற மழை அல்ல. இந்த மழைக்கு பெயரே ரெயின் ஆஃப் பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதத்தின் மழை. எசேக்கியல் தீர்க்கதரிசன புத்தகம், புக் ஆஃப் எசேக்கியல் தீர்க்கதரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம், எசேக்கியல் சாப்டர் 34, 26ஆம் வசனம். 26ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, it is a rain of blessing, ஆசீர்வாதத்தின் மழை. நான் சொல்லுகிறேன், இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்கள் மத்தியிலே உலாவி உங்களுக்கு ஆசீர்வாத மழையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமெனே வரமாட்டேங்குது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இட் இஸ் நாட் டிராப்லெட்ஸ் ஆஃப் ரெயின், மழை துளிகள் அல்ல. இது ஒரு பெரிய ஒரு டவுன்போர், ஒரு பெரிய மழையை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். I will give you rain, ஆசீர்வாதத்தின் மழையை அவர் நமக்கு தரும் பொழுது 2 விதமான ஆசீர்வாதத்தை மழை கொண்டு வருகிறது. ஒன்று hope, நம்பிக்கையை கொண்டு வருகிறது. 2வது இட் brings us health, ஆரோக்கியத்தை நமக்கு அது கொண்டு வருகிறது. எப்படி இதை சொல்லுகிறேன்? அதே லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். மழை பெய்தால்தான் கனி வர ஆரம்பிக்கும். மழை பூமியில்
பெய்தால்தான் பூமி அதனுடைய பலனை நமக்கு தரும். The earth will give her yield only if it rains. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், Genesis 2:5. அங்கு வாசித்தால், ஆண்டவர் மழையை அனுப்பாதபடியால் பூமியிலிருந்து விளைச்சல் இல்லையாம். பூமியிலிருந்து விளைச்சல் வர வேண்டும் என்றால் மேலிருந்து கர்த்தர் மழையை அனுப்ப வேண்டும். நீங்க வேலைக்கு செல்கிறீர்கள், பிள்ளைகள் படிக்கிறார்கள், நாம் அநேக காரியங்களை இன்வெஸ்ட் பண்ணுகிறோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேலாக, உங்க கையின் பிரயாசங்களுக்கு மேலாக இந்த ஆசீர்வாதத்தின் மழை வரும் பொழுது உங்க பிரயாசங்களிலே விளைச்சல் வரும். There will be a hope when this rain comes. இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்கள் கையின் விளைச்சல்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 5ஆம் வசனம், நாட் ஒன்லி ஹோப், இந்த மழை நம்பிக்கையை மட்டும் கொண்டு வருவதில்லை. 5ஆம் வசனம், லெவிட்டிகஸ் 26, திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். எதற்கு விளைச்சல்? எதற்கு இந்த திராட்சை பழங்கள்? எதற்கு இப்படிப்பட்ட எல்லா விதமான பழங்களும் வருகிறது என்றால் எதற்கு? சாப்பிடுவதற்கு. இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் உங்க அப்பத்தை சாப்பிட்டு திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பீர்கள். அதான் ஹெல்த். ஆசீர்வாதத்தின் மழை வரும்பொழுது உங்க இன்கம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் சாப்பிடும் அப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சாப்பிட்ட உடனே நமக்கு என்ன வரும்? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி வரும். ஒரு திருப்தி வந்த பிறகுதான் வேதம் சொல்லுகிறது, சுகமாய் தங்கியிருப்பீர்கள். இந்த வருஷத்துல நீங்க இந்த முதல் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்பொழுது, ஐ வில் கிவ் யூ ரெயின், நீங்க நினைக்கணும், இந்த வருஷத்துல எனக்கு வியாதி வரக்கூடாது, இந்த வருஷத்துல நான் சுகத்தோடும் பலத்தோடும் திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் இருப்பேன். எல்லாரும் வாயத்திலிருந்து சொல்லலாமா? நான் திருப்தியாய் சாப்பிட்டு தேசத்தில் சுகமாய் குடியிருப்பேன். நல்ல சாப்பாடு இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு தருவார். திருப்தியுள்ள ஆகாரத்தை தருவார். காரணம், இந்த திருப்தி எதிலிருந்து வருகிறது என்றால் ஆசீர்வாதத்தின் மழை. உங்கள் ஆகாரத்திலே ஆசீர்வாதத்தின் மழை, உங்களுடைய இன்கம்ல ஆகாரத்தின் மழை. ஐ வில் கிவ் யூ ரெயின், ஹோப் அண்ட் ஹெல்த், நம்பிக்கையும் ஆரோக்கியமும். இரண்டாவது குறிப்புக்கு நேராக கடந்து செல்கிறேன். 6ஆம் வசனம், நம்பர் 2, தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். I will give you peace. முதலாவதாக I will send rain, இரண்டாவது I will give you peace. சமாதானம் என்று சொல்லும்போது it talks about rest, இளைப்பாறுதல். எங்கு ரெஸ்ட் கொடுப்பாரா? பாடி, ஸ்பிரிட் அண்ட் சோல். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருவார். 2024ஆம் ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கை சமாதானம் இல்லாமல் இருந்தது. அது எப்படி? ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், சாம் சாப்டர் 4 and verse 8. 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். உங்கள் வேதம் இருந்தால் அதை திருப்பிக் கொள்ளலாம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எங்கிருந்து நமக்கு சமாதானத்தை கர்த்தர் தருவார்? அந்த சமாதானத்தை கர்த்தர் எப்படி தருவார்? 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர். எப்படி படுத்துக்கொள்வேன்? சமாதானத்தோடே படுத்து நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். கவனிக்கிறீங்களா? 2024ஆம் ஆண்டு என் காதில் நிறைய உங்கள் காதிலே விழுந்திருக்கோம். சரியாக தூக்கமே வரமாட்டேங்குது. நடுராத்திரியில் முழிச்சேன்னா அப்புறம் தூக்கமே வரமாட்டேங்குது. நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். சமாதானத்தோடு நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன்,
கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுவார். ஆமென். இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். ஆமென். நல்ல சுகத்தையும் நல்ல ரெஸ்டையும் கர்த்தர் தருவார். இந்த மென்டல் கிரவுண்டில் ஆண்டவர் அமைதியை தருவார். எல்லா ஸ்ட்ரெஸ் டென்ஷனிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டே போவீங்க, அதெல்லாம் தீர்ற மாதிரி தெரியலையே. வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தோட படுத்துக்கொள்வேன். எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு தூங்குவேன். இல்லை 10 மணிக்கே தூங்கி நன்றாக நான் இளைப்பாறுவேன். கர்த்தர் என்னை சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வார். ஐ வில் கிவ் பீஸ் இன் த லேண்ட். நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். இந்த சமாதானத்தை கொடுக்க மாட்டாரு. அவர் என்ன சொல்கிறார் என்றால் கட்டளையிடுவாராம். ஆண்டவர் ஒரு கட்டளை தருகிறார் இன்றைக்கு. God will give you rest, not only rain. ஆசீர்வாத மழை மட்டுமல்ல, ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். மூன்றாவது, நம்பர் 3, 6ஆம் வசனம், லெவிட்டிகஸ் 26 and verse 6. துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். I will rid evil beasts out of your land. ரெஃப்யூஜ் என்று நான் அதை கொள்ளுகிறேன். அதற்கு பெயர் அடைக்கலம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். என்ன துஷ்ட மிருகம்? இந்த துஷ்ட மிருகங்கள் என்றால் நம்முடைய சத்துருக்கள். நம்முடைய சத்துருக்கள் நமக்கு எதிராக வரும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த துஷ்ட மிருகங்களை தேசத்திலே இராதபடி, உங்கள் வீட்டிலே இராதபடி. அப்படிதானே? நைட் படுத்தோன்னே இருட்டா ஏதோ போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ரூமுக்கு நான் போக மாட்டேங்க. துஷ்ட மிருகங்கள் உங்கள் வீட்டிலே இராதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். 121ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தா, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை. நம்ம கூட உறங்கிடுவோம் இல்லையா? உறங்கிடுவோம். எக்ஸாமினேஷன் எழுதும் போது உறங்குவாங்க. டிரைவ் பண்ணும்போது நான் நல்லா ஓட்டுறேன், கொஞ்ச நேரம் பார்த்து கண் அப்படியே மூடி திறந்துடும், அப்படியே போயிடுவோம். வி ஸ்லம்பர். ஆனால் நாம் தூங்கும்பொழுது வேதம் சொல்லுகிறது, நம்மை காக்கிற தேவன் அவர் ஒரு நாளும் உறங்குவதும் இல்லை, ஒரு நாளும் கர்த்தர் தூங்குவதும் இல்லை. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு கர்த்தர் ஒழிய பண்ணுவார். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. கர்த்தர் தான் உலாவுவார். பட்டயம் இருக்காது. லாஸ் வில் நாட் பி தேர். எத்தனை பேர் நம்புறீங்க? There will be no financial loss. பட்டயம் உங்கள் தேசத்திலே உலாவுவதில்லை. There will be no failure. Just believe that. அதை விசுவாசிங்க. வேதம் சொல்லுகிறது, துஷ்ட மிருகங்களை கர்த்தர் நம்முடைய வீட்டிலிருந்தும் நம்முடைய வேலை ஸ்தலத்திலிருந்தும் கர்த்தர் அகற்றி போடுவார். God will be vigilant. அவர் மிகவும் உங்களை கண்காணிப்பார். உங்களுக்கு பராக்கிரமத்தை தருவார். He will give you valor. நீங்கள் துஷ்ட மிருகத்தை துரத்துவதற்கு கர்த்தர் உங்களுக்கு திடகாத்திரமான பலனை தருவார். தேசத்தில் மழை வர பண்ணுவேன். ஏற்ற காலத்தில் மழை உங்களுக்கு தருவேன். தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். 4ஆவதாக verse 9, உங்க வேதத்தை பாருங்க. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து. தமிழை விட இங்கிலீஷ் நல்லா இருக்கு. இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்கு? I will have respect unto you. Fourth blessing is respect. கர்த்தர் நமக்கு நன்மதிப்பை கொடுப்பார். பாஸ்டர், எங்கள் ஹஸ்பண்ட் எங்க மதிக்கிறதே கிடையாது. பாஸ்டர், என் மனைவி என்னை மதிக்கிறதே கிடையாது. இந்த பாட்டெல்லாம் இந்த வருஷம் இருக்காது. ஏனென்றால் உங்கள் மதிப்பை கர்த்தர் கூட்டி கொடுப்பார். God says, I will have respect unto you. கர்த்தர் உங்கள் மேல் அவருடைய மதிப்பை என்ன செய்வாரா? He will increase the respect for you.
2025 ஆண்டிலே என் வார்த்தையை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்கள் வீட்டில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் he is going to increase your respect. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் அதை காண்பீர்கள். ஆமீன். I will increase your respect. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருப்பேன், உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். I will confirm the covenant that I have with you. உங்களோடு கூட என்னுடைய உடன்படிக்கையை என்ன செய்வேனா, நான் உறுதிப்படுத்துவேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், I will have respect unto you. இருக்கிறீங்களா? 10ஆம் வசனத்தை வாசித்தேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக்கும்படி பழையதை விலக்குவீர்கள். இங்கிலீஷ் பைபிளில் ஒருத்தர் இங்கிலீஷ் பைபிளில் வாசிங்களேன். You shall eat the old store and bring forth the old because of the new. போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாக்கும்படி பழையதை விலக்குவீர்கள். இது நான் இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் வாசித்தேன், NIV. அப்புறம் இன்னொரு வெர்ஷனில் it says, when you have no place to store the blessing, you will throw away leftovers. ஆசீர்வாதங்கள் அதிகமாயிடுமா, ஆசீர்வாதத்தை தூக்கி போடுற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். பழசே போடுறது கிடையாது. கர்த்தர் என்ன செய்வாராம், கர்த்தர் புதிய காரியங்களை நமக்கு தருவார். ஆமென். புது காரியங்களை உங்களுக்கு தருவார். You will throw away all the old. போன வருஷத்து 2024ஆம் ஆண்டு வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. இந்த வருஷத்திலே கர்த்தர் புதிய தானியத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு இடம் உண்டாக்குவார். God will have respect unto you. கடைசியாக 11ஆம் வசனம் verse 11. உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். I will set my tabernacle among you. உங்கள் மத்தியிலே என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், உங்கள் நடுவிலே நான் உலாவுவேன். ஆண்டவர் உலாவ வேண்டுமென்றால், if God has to walk, he needs to have a tabernacle. அவருக்கு வாசம் பண்ணுவதற்கு, அவர் உலாவுவதற்கு என்ன வேண்டும்? ஒரு வாசஸ்தலம் வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை உண்டாக்குவேன். I will establish my tabernacle. I will set my tabernacle. உங்கள் வீட்டுக்குள்ளாக கர்த்தர் ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவார். உங்கள் வீடுகளிலே ஜெபங்கள் பெருகும். உங்கள் வீடுகளிலே கர்த்தரை உயர்த்தும் பாடல்கள் அதிகமாக பெருக ஆரம்பிக்கும். இது நான் சொல்லவில்லை, இது கர்த்தர் உங்களுக்கு அதை சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் உங்கள் மத்தியிலே ஒரு வாசஸ்தலத்தை அவர் உருவாக்குவார். He will build a tabernacle inside you. He will build a tabernacle in your home. அநேகருடைய வீடுகள் ஜெப வீடுகளாக மாறப்போகிறது. 2025ஆம் ஆண்டு உங்கள் வீடுகளிலே நம்முடைய சபையைப் போல உங்கள் வீடுகள் மாறும். உங்கள் வீடுகளிலே ரட்சிக்கப்படாதவர்கள் வருவார்கள், சமாதான குறைபாடு இருக்கிறவர்கள் வருவார்கள். உங்கள் வீட்டிலே வந்து அவர்கள் கர்த்தர் உலாவுகிறதை பார்த்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். காரணம், கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? உங்கள் நடுவிலே அவர் தம்முடைய வாசஸ்தலத்தை அவர் ஸ்தாபிப்பார். 2 காரியம் இருக்கும். when he sets the tabernacle, அந்த வாசஸ்தலத்தை கர்த்தர் ஸ்தாபிக்கும் பொழுது there will be worship, there will be word. அங்க ஆராதனை இருக்கும், அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். சாலமோன் தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்பொழுது அங்கே ஆராதனை, ஆண்டவரை உயர்த்தும் துதி, கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது என்று வாசிக்கிறோம். 2 நாளாகமத்திலே நீங்கள் வாசிக்கும் போது, King Josiah went to the
tabernacle, temple. He took the word and read. வார்த்தை எடுத்து வாசித்தான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுடைய வீட்டிலும் தேசத்திலும் அவருடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பார். He will set his tabernacle. He will increase your worship. He will increase the word in your life. உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தையை அதிகப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய ஆராதனையை கர்த்தர் அதிகப்படுத்துவார். ஆமென். 2024 ஆண்டை காட்டிலும் இந்த வருஷத்திலே அதிகமாக நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். போன வருஷத்தில் சபைக்கு ரெகுலராக வராதவர்கள் இந்த வருஷத்தில் வாசஸ்தலத்துக்கு ஆராதிப்பதற்காக நீங்கள் வர வேண்டும். நீங்கள் அதிகமாக இந்த வருஷத்தில் வார்த்தையை வாசிக்க வேண்டும். இன்றைக்கு ஜனவரி 1 ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் வாசிப்பேன். This book I will read this year. ஒரு முறையாவது வேதத்தை நான் வாசித்து முடிக்க போகிறேன். ஆமென். பைபிளை வாசிக்கணும். டெய்லி பாஸ்புக் எடுத்து பார்த்தா பத்தாது. டெய்லி மற்றதெல்லாம் பைபிளை வாசிக்கணும். இன்றைக்கி நாங்கள் கொடுக்க போகிற பைபிள் மார்க் பின்னால் ஜனவரி மாதத்திற்கு பைபிள் ரீடிங் ஒன்று பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒருவேளை உங்கள்கிட்ட ரெகுலர் பைபிள் ரீடிங்லாம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். எவ்ரி மந்த் வில் கிவ் யூ தட். அப்போ 12 மாதத்தில் நீங்கள் பைபிளை படித்து முடிக்கலாம். ஸோ இன்றைக்கி கொடுக்குற வாக்குத்தத்த அட்டைக்கு பின்னாக ஜனவரி மாதத்தில் எதெல்லாம் பைபிளில் வாசிக்கணும்னு இருக்கிறது. உங்கள் பைபிள்லேயே அந்த பைபிள் மார்க்கை வச்சு நீங்கள் இந்த வருஷத்தில் வேதத்தை வாசித்து நீங்கள் முடிக்க வேண்டும். என் வாசஸ்தலத்தை உங்கள் மத்தியிலே ஸ்தாபிப்பேன். நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த மாதத்திலே இந்த வருஷத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன், உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆமேன். எழும்பி நிற்போம். I will give you rain, I will give you peace, I will rid evil beasts, I will have respect unto you, I will set my tabernacle. ஆசீர்வதிக்கும் தேவன் அம்மாசீர் பொழிந்திடும் நேரம், தேவன் அம்மாசீர் பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் பெருக செய்வார் இவ்வருடம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் இவ்வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும், சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும், நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு.